இருக்கு. ஓட்டு எல்லாம் வாங்குவார், வாங்க மாட்டாருன்றதெல்லாம் கிடையாது. பசங்களே இருக்காங்கனாக்கா, சின்ன பசங்களே அவங்க வீட்டிலேயே இருக்காங்கனாக்கா போடுங்க, விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு மெஜாரிட்டியா இருக்கும், ஓட்டுங்களாம் வரும். ஆனா ஏடிஎம் எல்லா கட்சியுமே சொல்லியிருக்கிறாங்க, திமுக சொல்லியிருக்காங்க. இலவச தமிழ் எனக்கு உடன்பாடு கிடையாது. இலவசம் பண்ணி நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்தாதானே தெரியும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு. விஜய்க்கு நாங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப இளைஞர்களோட அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களும் ஒரு இதுதான், சரி இவங்க வந்தா ஏதாவது மாறுமா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா விஜய் மட்டும் நாங்க தூக்கி வச்சுலாம் சொல்ல. அவரும் எம்ஜிஆர்லாம் வந்தாருன்னா அடிப்படையில இருந்து ஏழ்மையில அடிப்பட்டவர். அப்பயே அவர் 20,000 வாங்குறப்ப அண்ணாதுரைட்ட 10,000 கொடுத்து ஏழை மக்களுக்கு கொடுங்க. விஜயெல்லாம் வந்து இப்போ வந்து எப்படியுமே எந்த தொழிலையுமே அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. அனுபவம் இல்லாதவங்களெல்லாம் சும்மா குதிக்கலாம், நான் ஆட்சி ஆண்டெல்லாம் நான் பார்த்து முடியாது. விஜய் வந்து ஓட்டை உடைப்பாரு, சீமானு ஓட்டை உடைப்பாரு, ஆனா ஆட்சிக்கு வர முடியாது. 2 பேருக்கு தான் பலம், ஏடிஎம்க்கு வித் டிஎம்க்கு. விஜய் மேக்சிமம் வந்து ஸ்டாலின் தாக்கியே பேசிட்டாரு. ஸ்டாலினை பத்தி பேசியே லேடிஸ் ஓட்டை கவர் பண்ணிட்டாரு. அப்ப லேடிஸ் ஓட்டு ஸ்டாலின் ஓட்டு வெளியே போகுது. இப்ப எடப்பாடிக்கு சாதம். இப்ப சீமான் மட்டும் இப்போ எலெக்ஷன் வரப்ப காசு கொடுக்காமயே இருக்க போறோம். இப்ப நம்ம மட்டும் என்னன்னா விஜய்க்கு வந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன் காசு, இல்ல இவங்க கொடுத்தா மட்டும் தான். எல்லாரும் கொடுக்கறதும் காசு நம்ம வாங்கிப்போம். ஆனா ஓட்டு ஒருத்தருக்கு மட்டும் தான் போடுவோம். அது யாருக்கு போடுறோமோ அவங்க போட்டுப்பாங்க. ஆனா நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, இதுக்கு மேல இருக்கும் நம்புறோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஜெயிலில் இருந்துட்டு அது ரிலீஸ் ஆகுது, திரும்பவும் அதே தப்பு தானே பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இந்த மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து சிவியரா கொடுக்குற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அம்மா இருந்தாங்கன்னா எல்லாரும் பயந்து இருந்தாங்க. நீ ஒரு தவறு செய்தனா நைட்டு 12 மணிக்கு அந்த பதவி போயிடும். இப்போ யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க தடி எடுத்தவங்க தண்டல் வர மாதிரி யாரும் கேட்கறதுக்கு ஆள். ரெண்டாவது, ஒரு வழிமுறை நடத்துறவங்க சரியாக கூட இருக்கணும், நல்லா இருப்பாங்க. வழிமுறை நடத்துறவங்க சரியில்லைன்னா அந்த கட்சி ஏன் பிரிஞ்சு போகும். குழந்தையா இருக்கும்போது தான் இந்த ரெட்டையிலையும் சூரியன் தான் காலங்காலமாக வருது. நடுவில் வரவங்க வராங்கன்னு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு தெரியணும், நம்ம சொல்லணும். அவங்க வந்து ஏழைங்களுக்கெல்லாம் பண்ணுவேன், கொல்லுவேன், சூரியன் வீட்லேயே எல்லாரும் வராங்க போகிறாங்கன்ட்டு மக்கள்கிட்ட தானே இருக்கு. முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல. இப்போ இந்த பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் சரி செய்ய தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. சரி தவறிட்டாருன்னா அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஆட்சியில் வரத்து யாருக்கும் பிடிக்கலையானு தெரில. அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால வந்து இந்த ஆட்சியில் இவ்வளோ நடக்குது. குழந்தைங்கள கற்பழிக்கிறாங்க, வயசானவங்கள கற்பழிக்கிறாங்க, எல்லாரையும் கற்பழிக்கிறாங்க. அவர் ஆட்சிக்கு வரத்தா வராதா ஒன்றும் புரியல. அந்த ஆட்சியில் நடக்குதுன்னு எடுத்து சொல்றாங்க பொதுமக்கள், தவறுன்னு சொல்லல. இப்போ எடப்பாடி ஆட்சியில் வந்து அது மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் இந்த ஆட்சியில் வரதுன்னா இந்த ஆட்சியில் இருக்கிறதுனால நடக்குது. அவர் என்ன பண்ணுவார்? இப்போ எல்லா பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி சரியில்லை, ஏன் மக்களுக்கு செய்கிறாங்க, எல்லாமே எல்லாருக்கும் அள்ளி தான் கொடுக்குறாங்க, கிள்ளி கொடுக்கல. இருந்தாலும் இதுமாரி நடக்கிறதுனால நம்ம எதுவுமே சொல்கிற மாரி கிடையாது. இப்போ 4 முனையா போய் நிற்கிறாங்க, திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், விஜய். இந்த 4 பேர்ல யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்டாலின் தான் இருக்கும். ஸ்டாலினுக்கு. இப்போ எடப்பாடி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, அவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? அந்த அளவுக்கு இருக்கணும்னா பொதுமக்கள் தான் பேசணும். என்னோட கணிப்புக்கு ஸ்டாலின் வருவார். பொதுமக்கள் தேர்வு எடுத்து அவங்க கிட்டதான் இருக்கு, பொதுமக்கள் கிட்டதான் இருக்கு. இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கலாம் கிடையாது. விஜய் வராருன்னா அவரு வந்து சினிமாவில் நடிச்சாரு. காலங்காலமா இருக்கிறது வந்து இந்த ரெட்டையிலையும் சூரியன் தான். இதுல நடுவில் இவங்கெல்லாம் வரதுனால யாருக்குன்னு தெரியும். இது காலங்காலமா வரது வந்து சூரியன் ரெட்டையில தான். இதுல வந்து யார் வருவாங்க யார் போவாங்கன்னு பொதுமக்கள் தான் தீர்மானம் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியாது. என்னோட கணிப்புக்கு ஸ்டாலின் வருவான்னு தான் சொல்றேன். இப்போ சீமான் நான் பல வருஷமா நிக்கிறேன், எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறாரு. கொடுக்குறவங்க தான் கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க நம்ம என்ன கையில வச்சிருக்கிறோம். நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், ஆதிலேருந்து நானே குழந்தையா இருக்கும், நானும் பேரம்பத்தி எடுத்துருக்கேன். குழந்தையா இருக்கும்போது இந்த ரெட்டையிலையும் சூரியன் தான் காலகாலமா வருது.
நடுவில் வரவங்க வராங்கன்னு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு தெரியணும், நம்ம சொல்லணும். அவங்க வந்து ஏழைங்களுக்கெல்லாம் பண்ணுவேன், கொல்லுவேன், சூரியன் வீட்லேயே எல்லாரும் வராங்க போகிறாங்கன்ட்டு மக்கள்கிட்ட தானே இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது. இது வந்து கமெண்டில் என்ன பண்ணுவாங்க, இவளுக்கு என்ன வேறு வேலை, இவளுக்கு என்ன பேட்டி கேட்குறாங்க சொல்கிறோம். பட் எனக்கு தெரிஞ்ச சூரியன் தான் வரும். விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் போடுவாங்க, மற்றவங்க போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல எங்க மம்மி கூட போடுறதா சொன்னாங்க. நாங்க வந்து விஜய்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க ஒரு டைம் வந்து பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா எலெக்ஷனையும் எல்லாருக்கும் காசு தராங்க. இப்ப விஜய் காசு தந்தாலும் காசு தந்து போடுறாங்க, தரலனாலும் தராம போடுறேன் அப்படின்றாங்க. இப்ப நம்ம காசு பட் யாரு பண்ணுவாங்க, மக்களுக்கு எதுக்கு பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க வந்து ஓட் பண்ணுவோம். ஆனா விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு, அவருக்கு அனுபவம் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்தாதானே தெரியும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு. இப்ப விஜய்க்கு நாங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப இளைஞர்களோட அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களும் ஒரு இதுதான், சரி இவங்க வந்தா ஏதாவது மாறுமா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா விஜய் மட்டும் நாங்க தூக்கி வச்சுலாம் சொல்ல. அவரும் இப்ப வந்து நிறைய இது சலுகை கொடுக்குறாரா, அது தர இது தர எல்லாம் இப்ப தந்தாலும் யாருக்கு என்னென்ன தோணுதோ அவங்க யங்ஸ்டர்ஸ் மட்டுமே கிடையாது. இப்போ எங்க பேரண்ட்ஸுமே ஒரு சில பேரண்ட்ஸுமே இப்ப விஜய்க்கு போடலாம், இப்ப என்ன பண்ணாருன்னா கண்டிப்பா ஓட் பண்ணுவோம். இப்ப சீமான் என்ன சொல்றாருன்னா, விஜயும் வந்து ஃப்ரீ தான் அனௌன்ஸ் பண்றாரு, திமுக அண்ணா திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் விஜயும் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆமா இப்ப எல்லாருமே அதுதானே பண்றாங்க. இப்ப சீமான் மட்டும் இப்போ எலெக்ஷன் வரப்ப காசு கொடுக்காமயே இருக்க போறோம். இப்ப நம்ம மட்டும் என்னன்னா விஜய்க்கு வந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன் காசு, இல்ல இவங்க கொடுத்தா மட்டும் தான், எல்லாரும் கொடுக்கறதும் காசு நம்ம வாங்கிப்போம். ஆனா ஓட்டு ஒருத்தருக்கு மட்டும் தான் போடுவோம், அது யாருக்கு போடுறோமோ அவங்க போட்டுப்பாங்க. ஆனா நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். ஆனா இப்ப திமுக அண்ணா திமுக அவங்க எல்லாம் பல வருஷமா இருக்கிறாங்க, அவங்களை மீறி விஜயால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நினைச்சா முடியும். இது இப்பவே எங்களுக்கு அப்பவே 18 ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு இப்பதான் 21க்கு தான் எங்களுக்கு எலெக்ஷனே விழுது. ஆமா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. இப்ப நாங்களும் ஃபர்ஸ்ட் ஓட்லயே நாங்க ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் போடுவோம் நிக்கிறோம். பாதி பேர் என்ன பண்றாங்க, இந்த இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாதுன்னு பாதி எடுத்துட்டாங்க, அதுலயே பாதி ஓட்டு போயிடும். இப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு இது. இதே மத்த எலெக்ஷன்ல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையே நான் வந்து பாக்கல. இந்த மாதிரி மூவியும் ரிலீஸ் பண்ண கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை இங்கே வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படம் வந்திருக்கு, எவ்வளவோ சென்சார்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இப்பதான் இவ்வளோ இது வந்திருக்கு. இப்போ விஜய்க்கு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்க யார? சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் தான் செகண்ட் வருவார். இந்த டைமும் அப்படிதான் நினைக்கிறோம். விஜய் இல்லனா ஸ்டாலின் தான் கண்டிப்பா. ஓகே. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, பெண் பிள்ளைங்களுக்கு செக்ஸுவல் அசால்ட்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணாலும் இருக்கு, சட்டம் சரியில்லைன்னு சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு விஜய் வந்தானா இந்த ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தான் லாபம். ஆனா இதுல வந்து இப்ப நாங்க எல்லாமே எங்க ஃபேமிலி எல்லாமே இது அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க அப்பா அம்மா உங்க பேச்ச கேட்டு தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்ப நாங்க வந்து போய் எங்க மம்மிட்ட விஜய்க்கு போடலாம் சொல்லல, அவங்களே சொல்றாங்க ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பாப்போம். என்ன பண்றாங்க திமுக பார்த்தாச்சு, எல்லாரும் கொஞ்சம் பார்த்த பின்னாடி இவரு என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டுல 4 கட்சிகள் போட்டிடுறாங்க, திமுக, அண்ணா திமுக, விஜய், சீமான். யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு டிஎம்கே தான் செல்வாக்கு அதிகம். டிஎம்கேக்கு தான். யாரும் வேற யாரும் வரும், ஆனா எந்த கட்சி வந்தாலும் கொஞ்சமான பெரும்பான்மையில தான் வரும், நிறைய சீட்ல வராது. இப்போ எடப்பாடி பாஜக அவங்க ஒரு கூட்டணி நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க யார் யார் போட்டியிட போறாங்கன்னு. எடப்பாடி பேசும்போது திமுக வந்து கூட்டணி கட்சிகளை மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது இவங்க சொல்றதுக்கு இவருக்கு யோகியது இல்லை. யாருக்கு? எடப்பாடி சொல்றதுக்கு யோகியம் இல்லை. ஏன்னா அவங்க கட்சியில இருந்து 4-5 பேர் போயிட்டாங்கன்னா இவர் சரியா இருந்தா அவங்க ஏன் போறாங்க? அப்ப நடைமுறை சரியில்லை. இப்போ அந்த அம்மா இருந்தாங்கன்னா எல்லாரும் பயந்து இருந்தாங்க. நீ ஒரு தவறு செய்தனா நைட்டு 12 மணிக்கு அந்த பதவி போயிடும். இப்போ யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க தடி எடுத்தவங்க தண்டல் வர மாதிரி யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 2வது ஒரு வழிமுறை நடத்துறவங்க சரியாக கூட இருக்கணும், நல்லா இருப்பாங்க. வழிமுறை நடத்துறவங்க சரியில்லைன்னா அந்த கட்சி ஏன் பிரிஞ்சு போகும். எம்ஜிஆர்லாம் வந்தாருன்னா அடிப்படையிலேருந்து ஏழ்மையில் அடிப்பட்டவர். அப்பயே அவர் 20 நேரம் வரப்போ அண்ணாதுரைட்ட 10,000 கொடுத்து ஏழை மக்களை கொடுங்கன்னு. விஜயெல்லாம் வந்து இப்போ வந்தவங்க எப்படியுமே எந்த தொழிலையுமே அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. அனுபவம் இல்லாதவங்களெல்லாம் சும்மா குதிக்கலாம், நான் ஆட்சி ஆண்டெல்லாம் நான் பார்த்து முடியாது. இப்போ விஜய்க்கு இளைஞர்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்களே இளைஞர் தான், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்க எனக்கு என்ன தெரியும்?
ரசிப்பு வேறு. இப்போ எம்ஜிஆர் வரனா எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு நைட்டு 2 மணிக்கு உட்காந்துருப்பாங்க, 10 மணிக்கு 2 மணிக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு. ஆனால் அரசியல் வரும்போது அவங்களுக்கு யாருக்கு பெரியுமோ அவங்க தான் போடுவாங்க. விஜயெல்லாம் ஒரு 8 லட்சம் ஓட்டு வச்சுங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் மெஜாரிட்டி வந்துட முடியுமா? இப்போ சீமான் தொடர்ந்து பல வருஷமா இருக்கிறாரு, சீமான அவரை மக்கள் ஏன் ஏற்றுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் நான் பேசுறதே சரியில்லை, ரொம்ப எதுவுமே பயங்கரமாக பேச, எதையுமே நிதானமாக தான் காய நகர்த்தணும். ஏங்க நம்ம ஊரில் சட்டம் ஒழுங்கு நல்லாதுங்க, வடநாட்டு சைடு போயிட்டால் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. நம்ம ரிசர்வ் பண்ண டிக்கெட்ல ஏறி உடஞ்சு இடம் விட மாட்டோம். நம்மளுக்கு தமிழை பார்த்து இப்போ கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர் 3 இடத்துக்குமே மோடி பிடிக்காது. அவங்களுக்கு போய் இவங்க ஆதரவு தெரிவித்து போகிறாங்கன்னா, இந்த அம்மா இதே டீனரில் லேடியாக மோடியானாங்க, அந்த 39 MP வச்சு அந்த லேடியாக மோடியானது தான் அவங்க வச்சு நான் வேலை ஒரே ஆளியா எல்லாம் இல்லை. நீ அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தா அவனுக்கு எப்படி ஒரு மூட்டு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, யார் ஆள்றதை பற்றி இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க சாட போகிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், எது நன்மையோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு இல்லாதெல்லாம் செய்து போகிறதில்லை. ஆனால் ஸ்டாலின் தான் சாதிட ஒரு ஒன்றாச்சு சொல்கிறேன். எலெக்ஷன் வரப்போது 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. சீமான், விஜய், முக ஸ்டாலின், எடப்பாடி. யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அதிக செல்வாக்குன்னா, இப்போ கூட்டணி பலம் எடப்பாடிக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கு, நம்ம ஸ்டாலினுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கு. வித்து சீமானுக்கு தனியாக நிற்கிறாப்புல, விஜய் தனியாக நிற்கிறாப்புல. விஜய் வந்து ஓட்டை உடைப்பாரு, சீமானு ஓட்டை உடைப்பாரு. ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது. 2 பேருக்கு தான் பலம், ஏடிஎம்கு வித் டிஎம்கே. இதில் 2 பேருக்கு அவங்க ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அதை பார்த்து டிஎம் ஓட்டுக்குடுவாங்க. எடப்பாடி என்ன செஞ்சார், ஏற்கனவே கொரோனா நேரத்தில் என்ன செஞ்சாரோ அதை பார்த்து எடப்பாடி ஓட்டுக்குவாங்க. அதிருப்தி அலை, டிஎம்கே அதிருப்தி அலை இருந்துச்சுனாக்கி எடப்பாடி கண்டிப்பாக ஓட்டுக்கணும். இப்போ ஓட்டு பிரிகிறதுனால யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு பிரிகிறதுனால ஏடிஎம்கே தான் சாதகம். ஏன்னா வந்து விஜய் மேக்சிமம் வந்து ஸ்டாலினை தாய் தக்கியே பேசிட்டார். ஸ்டாலினை பத்தி பேசியே லேடிஸ் ஓட்டை கவர் பண்ணிட்டாரு. அப்ப லேடிஸ் ஓட்டு ஸ்டாலின் ஓட்டு வெளியே போகுது. இப்போ எடப்பாடிக்கு சாதகம். இப்போ விஜய்க்கு சொல்றாங்களா வீட்டுக்கு வீடு விஜய், எல்லார் வீட்லயும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு சொல்லுவாங்க. ஓட்டு யார் போறது? வீட்டுல விஜய் இப்போ வந்து லேடிஸ்ல போனோம்னா யாருக்கு என் பொண்ணு இருக்கு, என் பொண்ணுக்கு ஓட்டு வந்துச்சு, நேற்று கேட்குறேன் என் பொண்ணுகிட்ட, அம்மா யாருக்கு ஓட்டு போடுவோம்? விஜய் தான் ஓட்டு போடுவேன். அப்போ பசங்க ஓட்டு போகுது. அப்போ ஸ்டாலின் லேடிஸ் ஓட்டு இல்ல போயிடுது. இப்ப எடப்பாடி நேற்று அவரோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பாஜகவுக்கு 27 சீட்டு, டிடிவி தினகரனுக்கு 11 சீட்டு, அவர் டாக்டர் அன்புமணிக்கு 18 சீட்டு, இப்படி ஒதுக்கிட்டாரு. இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் மட்டும் தான் ஒதுக்கல. அந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிவி தினகரனுக்கு ஏத்தனை சீட்டு கொடுத்தாங்க, அவருக்கு ஓரளவுக்கு ஏடிஎம் கோட்டை பிரிச்சாரு. ஒரு எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம் கோட்டை பிரிச்சாப்ல. இப்போ இவர் வந்து சீட்டு அதிகமாக கொடுத்து சேர்க்கிறாப்ல. இது ஏடிஎம்க்கு என்ன ஓட்டு இருக்கோ அது அப்படியே வரணும்னு எடப்பாடி ஒரு கட்சி. இப்போ பாட்டாளி கட்சி ஒரு பெரிய கட்சி, அது ஒரு காலத்துல தமிழகத்திலே ஆளணும் துடிச்ச கட்சி. அவங்களுக்கு ஓட்டு மேக்சிமம் ஓட்டு இருக்கு. இப்போ இவங்களையும் தக்க வச்சுக்கணும். இவங்களுக்கு இத்தனை %, இவங்களுக்கு இத்தனை % ஓட்டு இருக்கு. அன்புமணிக்கு ஓட்டு இருக்கு, தினகரன் ஓட்டு இருக்கு. இவங்க 2 பேர் ஓட்டையும் தக்க வச்சுக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். எங்கெங்க எப்படி காயின் ஓட்டுனா எங்கெங்க எப்படி என்ன செய்யலாம் அவர் கொடுத்த ஐடியா தட்டாப்ல எடப்பாடி யூஸ் பண்ணிட்டான். போன தடவை வந்து அமித்ஷா வந்தாப்புல எடப்பாடி கூப்பிட்டு இவனை சேர்த்துக்க அவனை சேர்த்துங்களா, எடப்பாடி வந்து பிடிவாக பண்ணிட்டாப்ல. இல்லை வேணாம் இவங்களும் சேர்க்க மாட்டோம், லாஸ்ட்ல தோத்துருச்சு. இந்த தடவை அமித்ஷா வந்து ஸ்கெட்ச் போட்டாப்ல, செய்ய கண்டிப்பா ஓட்டு பிடிப்பாங்க சேர்த்துட்டாப்ல. கரெக்டா போயிட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சி முடிய போகுது. ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் பிரச்சனை நிறைய அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க. என்னென்ன செய்யணுமோ அதை போல தளபதி ஸ்டாலின் முதல்வர் வந்து நல்லா செஞ்சிருக்காரு. இந்த சரியான ஒரு நேரத்தில் ஒரு அந்த 5000 போட்டு விட்டது ஏழைகளுக்கு நல்லா சரியான ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம். கடவுள் வந்து திரும்ப அவரை மறுபடியும் முதல்வராக கொண்டு வரணும். இப்போ களத்தில் 4 முனை போட்டியாக இருக்குது. திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, இன்னொரு பக்கம் விஜய், சீமான் இவங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்க. இவங்க ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக வெற்றியை பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்கள் ஓட்டுவானா கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த விஜய் இருக்கிறதுனால. மற்றபடி வந்து நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியத்தையும் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இப்போ ரெட்டலைக்கு காலங்காலமாக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்களா, அதனால பெரிய பாதிப்பு வராதா? அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஓட்டு வங்கி இருக்குது. எம்ஜிஆரும் புரட்சி தலைவரும் ஜெயலலிதா அம்மாவும் அவங்க சேகரித்து வச்ச ஓட்டு வங்கி இருக்குது. அது மாறலாம்.
இன்னும் கிராமப்புறங்களில் அது இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுனால ஒரு சில ஓட்டுகள் வந்து கொஞ்சம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ ஆட்சி எப்படி இருக்கு, அடுத்து யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்க? இருக்கிறவங்க தான் வருவாங்க, வேற வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்க ஆதரவு முதல்வருக்கு தான். விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இருக்கு, ஓட்டு எல்லாம் வாங்குவார், வாங்க மாட்டாருன்றதெல்லாம் கிடையாது. பசங்களே இருக்காங்கனாக்கா, சின்ன பசங்களே அவங்க வீட்டிலேயே இருக்காங்கனாக்கா இவருக்கு போடுங்க, விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு மெஜாரிட்டியா இருக்கும், ஓட்டுங்கெல்லாம் வரும். ஆனா ஏடிஎம்க்கு ஓட்டு கொஞ்சம் இதுவா இருக்குது. இப்போ விஜய் வருவாரு, அவருக்கு இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ உள்ள பசங்க, சின்ன பசங்க ஒரு 25-30 வயசுக்குள்ள பசங்க கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ எடப்பாடியும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்? அவங்களுக்கு பிஜேபி கூட போனதால வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ இலவசங்கள் எல்லா கட்சியுமே சொல்லியிருக்கிறாங்க, திமுக சொல்லியிருக்காங்க. இலவசத்துக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. இலவசம் பண்ணி நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. அந்த நாடு முதல்வர் திட்டம் அது மாதிரி திட்டங்கள் அறிவிச்சா ரொம்ப நன்றி, நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சீமான் வந்து நான் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். ஆனா சீமானுக்கு உங்க ஆதரவு கிடையாது. இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, இதுக்கு மேல இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுறோம், விளாத்திகளும் அங்கங்க நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு நடக்குது. பாதுகாப்பே இல்லைண்ணா. விஜய் வந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா? இல்ல, வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தான் முன்னுரிமை. விஜய்க்கு எப்படி தமிழ்நாடு முழுக்க நல்ல சப்போர்ட் இருக்குங்களா? இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா பார்ப்போமே. இவங்க இதுக்கு இத்தனை வாட்டி போட்டோம், ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்களுக்கு தேவைன்னா 5000 கொடுப்பாங்க. அப்புறம் இது கேஸ் விலை எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஆனா விஜய் புதுசு, அவருக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே. இவங்களும் அதே அனுபவத்தோட வரல இல்லைண்ணா. வந்துதான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். திமுக ஆட்சி பொதுவா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கு தேவைன்னா எல்லாம் செய்வாங்க, முடிஞ்ச அப்புறம் அவங்களே வாங்கிப்பாங்க. எடப்பாடி எப்படி இருக்கிறாங்க? அவங்களாம் வாய்ப்பே இல்லைண்ணா, தேவைன்னா ஒன்னா ஏறாங்க. சரி சரி சரி. மோடி அவங்க எடப்பாடியும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்களே, அது வேஸ்ட் அண்ணா. இப்போ விஜய் கூட பாஜக கூட்டணிக்கு போவானாலும் போவாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. போக மாட்டார். இப்போ நிச்சயமா விஜய் தான் ஆட்சி பிடிக்கும். அதெல்லாம் புரளி கலப்புறாங்கண்ணா, அதெல்லாம் போக மாட்டார். விஜய் எத்தனை தொகுதி பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் எல்லா இடத்துலயும் வருவார்னு நினைக்கிறேன். அவர் தான் வரணும். பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய கிரைம் அகைன்ஸ்ட் உமனும் நடக்குது. ஸோ எப்படி அதை பார்க்குறீங்க? சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் பெட்டரா? அந்த கிரைம்க்குலாம் வந்து இப்போ கொடுக்குற அந்த தீர்ப்பை வந்து கொஞ்சம் இந்த மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெத் சென்டென்ஸ் அந்த மாதிரி இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஜெயிலில் இருந்துட்டு அது ரிலீஸ் ஆகுது, திரும்பவும் அதே தப்பு தானே பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இந்த மற்ற கண்ட்ரீஸில் வந்து சிவியராக கொடுக்குற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 4 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிற்கிறாங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், சீமான். இதில் யாருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் நோட்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நோட்டாவுக்கு தான். யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்கு மேலே? இப்போ புதுசாக விஜய் வந்திருக்கிறாரு, சீமான் தொடர்ந்து நல்லா இருக்கும். விஜய்னு இல்லை, புதுசா மாறி வேற யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பிஜேபி மோடி வந்து ஏடிஎம்கே எடப்பாடி கூட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த அலைன்ஸ் எதுவும் ஜெல் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா? மோஸ்ட்லி வராது. மோஸ்ட்லி வராது.